தோண்ட புதையல் வர மாதிரி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா யூஸ் ஆகாத பொருள்னு எடுத்து வச்சதெல்லாம் எடுக்க லைனா வந்துட்டே இருந்தது. ஒவ்வொன்னா எடுத்து பார்க்கும்போது ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குக்வேர் செட் வாங்கியிருந்தேன். அதுல இந்த மில்க் பேன் மட்டும் எடுத்து தனியா வச்சிருந்தேன், அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம்னு. அப்படி ஒண்ணு வச்சோன்றதே மறந்துட்டேன். இந்த பாக்ஸ் எடுக்கும்போது எம்டி பாக்ஸ்னு நினைச்சிட்டு உள்ள ஏதோ இருக்குன்னு பார்த்தா அந்த மில்க் பேன் புதுசா பார்த்தோன்னே ஒரு இனம் புரியாத சந்தோஷம். அதுலயும் நான் கையில வச்சிருக்க அந்த சொம்பு எங்க அப்பா யூஸ் பண்ணது அப்பா ஞாபகமா எனக்கு அது கண்டிப்பா வேணும்னு சண்டை போட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் இந்த பாத்திரத்துல கொஞ்சம் யூஸ் ஆகிறத மட்டும் தனியா எடுத்து வச்சுட்டு யூஸ் ஆகாததெல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு கிளம்பிட்டோம், அதை போய் மாத்திட்டு வரலான்னு. இப்போ எதுக்கு இந்த வேலைனா நெக்ஸ்ட் மந்த் மூட்டை முடிச்சலாம் கட்டிட்டு கோயம்புத்தூர்ல இருந்து காலி பண்ணி கிளம்பணும். அதனால யூஸ் ஆகாம இருக்க இந்த ஜாமான்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டோம்னா பேக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு ஃபர்ஸ்ட் கிச்சன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு வேலையை ஆரம்பிச்சிட்டோம். அந்த பாத்திரத்துல அப்படியே எடுத்துட்டு நேரா அந்த ஹோல்சேல் கடைக்கு தான் வந்தோம். அது எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கு பதிலா அந்த இட்லி பாத்திரமும் குக்கரும் தான் வாங்கியிருந்தேன். லோகி இருக்கதை பார்க்கவும் இது ரெண்டுக்கு நாம அந்த உறிஞ்சு டம்ளர் வச்சுக்கோங்கன்னு ஃப்ரீயா கொடுத்தாங்க. அதை பார்க்கவும் எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துச்சு. இந்த ஒரு டம்ளருக்கு நாங்க 3 பேர் அடிச்சுக்கிட்டு கிடப்போம். எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வர வழியில இந்த வெயிலுக்கு ஏத்த மாதிரி கூழ் குடிச்சிட்டு வீடு வந்து சேர்ந்துட்டோம். அவ்வளவுதான், நாளைக்கு பார்க்கலாம், பாய்.